ஆயத்தமான சில காரியங்கள் உண்டு, ஆயத்தப்படுத்துகிற சில காரியங்கள் உண்டு. எஸ்தர் ராஜகுமாரத்தி அவள் கன்னிகையாக ராஜாவுக்கென்று அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாள். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவள் நேரடியாக ராஜா கையிலே கொண்டு போகப்படவில்லை. அவள் அதற்கு முன்பாக சுத்திகரிக்கப்படுகிறாள். அதற்கு முன்பாக அவள் வெள்ளைப்போளத்தினாலும் தைலங்களினாலும் அவள் அழகுபடுத்தப்படுகிறாள். ராஜாவை சந்திப்பதற்கு முன்பதாக அவள் ஆயத்த பண்ணப்படுகிறாள். அதுக்கு பிறகுதான் ராஜா கையில் கொண்டு போய் ஒப்படைக்க முடியும். அதே மாதிரி தான் திருச்சபையும். இப்பொழுது நாம் எல்லாம் மீட்கப்பட்டு விட்டோம், சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படும்படி நம்முடைய ராஜாவின் கையில் ஒப்படைக்கிற காலத்திற்கு முன்பாக நம்மை ராஜாவுக்கு ஏற்ற மனவாட்டியை மாற்ற வேண்டும். ராஜாவுக்கு ஏற்றாறு போல் மாறினா தான் அங்கே கொண்டு போக முடியும். அது மாற்றுகிற இடம் தான் சபை. எப்படி எஸ்தர் ராஜகுமாரத்தியை ஏகா அப்படின்னு ஒருத்தரோட கையில் ஒப்படைச்சார். அந்த ஏகாங்கிறவர் 7 தாதிமார்கள் கையில் ஒப்படைச்சார். அதே மாதிரி தான் திருச்சபையும் இந்த மாதிரி உபதேசங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது, ஒரு ஊழியக்காரன் கையிலே கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்குள்ள நிருபங்களை எல்லாம் கொடுத்து, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார் மனவாட்டியை. இதே போல தான் பைபிளில் 3 முக்கியமான மனவாட்டிகள் இருக்கிறார். முதலாவது மனவாட்டி ஏவாளை குறித்து நாம் பார்க்கிறோம். மனுஷி அதான் முதலாக மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் உருவாக்கப்பட்டாள், ஏற்ற துணை. 2வது மனவாட்டி திருச்சபை, நீங்களும் நானும். 3வது மனவாட்டி 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான புதிய எருசலேம் சபை. இந்த 3க்குமான சில ஒத்துமைகள் இருக்கிறது. இந்த 2 மனவாட்டிகளுக்கிட்டிலும் இருக்கக்கூடியதான குணாதிசயங்களை எல்லாம் தாண்டி ஒரு மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த புதிய எருசலேம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஏவாளும் இப்பொழுது இருக்கிற சபைக்கும் அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. உதாரணமாக முதலாவதாக ஏவாளை குறித்து சொல்லும் பொழுது பவுல் சபையை ஒப்பிட்டு எழுதுகிறார். எங்கே எழுதுகிறாரு? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் ஒப்பிட்டு எழுதுகிறார். ஒப்பிட்டு எழுதும்போது 3-4 வசனங்களில் அவர் என்ன சொல்லுகிறார்? சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்கே எதை பற்றி சொல்கிறாருன்னா, வேறொரு உபதேசத்தை குறித்து சொல்லுகிறார். வேறொரு உபதேசம் உங்களை கெடுத்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏவாளுக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது. அந்த உபதேசத்திற்கு எதிர்மறையான இன்னொரு உபதேசம் சர்ப்பத்தினால் கொடுக்கப்படுகிறது. புசிக்கலாம் புசிக்கக்கூடாது என்று சில கனி வகைகளுக்கு சில கட்டளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த புசிக்கலாம் புசிக்கக்கூடாது என்பது பொதுவாக எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உபதேசத்தை குறித்து. இப்போது இஸ்ரவேலர்களுக்கு மன்னா கொடுக்கப்படுகிறது. அதே மன்னாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லும்போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். இந்த புசிக்கிற காரியங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பொதுவாக உபதேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்பம், மன்னா, இந்த கனிகள், இதெல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கும் உபதேசத்துக்குமான ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ ஆண்டவர், நீங்கள் நிறைய உபதேசத்தை ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு காரியம் கட்டளை கொடுக்கிறார், இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உபதேசத்தை தந்திரமாக பிசாசு ஏவாளுக்கு போதிக்கிறது. அதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம். இப்போ ஆண்டவர் சபை ஏவாள் நம்மை கொண்டாந்துருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சில உபதேசங்களை வேதாகமத்திலே கொடுத்துருக்கிறார். எந்த உபதேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ அதற்கு எதிர்மறையான உபதேசத்தை தந்திரமாய் பிசாசு கொடுக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால், நாங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு உபதேசம் வரும். பவுல் சொல்கிறார், எப்படி புசிக்க வேணாம்னு கர்த்தர் சொன்னார், புசிக்கலாம்னு சர்ப்பம் சொல்லுச்சு, பிசாசு சொல்லுச்சோ, அதே மாதிரி கர்த்தர் எதை வேணான்னு சொல்கிறாரோ சபையில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிரசங்கிக்கிற காலம் ஒன்று வரும். அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள், அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும்.
அதுதான் இப்போ கடைசி காலத்தில் உபதேசமாக சபைக்கு வந்திருக்கு. அங்கே புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னால், பிசாசு சொல்லுது நீ சாகவே மாட்ட. ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னால், பிசாசு சொல்லுது இந்த பழத்தை புசிங்க. அப்போ கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 2000 வருஷமாக சபை எந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குதோ அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு உபதேசத்தை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் மிக முக்கியமானது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள், இந்த புதிய ஏற்பாட்டு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எந்த உபதேசமும் பூமிக்கு உரியது அல்ல. பூமிக்கு உரியது அல்ல. இது முழுக்க முழுக்க பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான உபதேசம். பழைய ஏற்பாட்டின் உபதேசம் பரலோகத்திற்கு போக முடியாதபடிக்கு திரைச்சீலை மறைத்திருந்தது. அதனால தான் எபிரேயர் 11:39 சொல்லுது, அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். திரைச்சலை அவர்களுக்கு தடையாய் இருந்தது, என்னதான் உபதேசத்தை ஃபாலோ பண்ணாலும். ஆனால் புதிய ஏற்பாட்டு உபதேசம் அப்படி அல்ல. முழுக்க முழுக்க அந்த திரைச்சலை கிழிக்கப்பட்டு சரீரம் என்கிற திரைச்சலின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினார். நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கம் தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு பிரசங்கத்தை நீங்கள் எப்படி வார்த்தைகளை எவ்வளவு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலும் கூட அது உங்களை கொண்டு போய் எங்கே நிறுத்தும் என்றால், பரலோகத்துக்கு போகாத பரதீசி என்கிற இடத்துக்கு, அதுவும் அவர்கள் காலத்திலே மேல்பாதாளம் என்கிற இடத்துக்கு கொண்டு போகும். இயேசுவின் மரணத்தோடு தான், ஜீவனோடு கூட தான் அது உயிர்த்தெழுதலோடு அங்கே போகிறது, பரதீசிக்கு உள்ளே பிரவேசிக்கிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி அல்ல, நேரடியாகவே பரதீசிக்குள் பிரவேசிக்கக்கூடியதான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான மேன்மைக்குரிய பிரசங்கம் தான் உங்கள் கையில் இருக்கிறது. இது கொடுத்திருக்கிறதே உங்களை பாரடைஸ் பரதீசிக்குள்ள கொண்டு போகிறதுக்கான மகா மேன்மையான பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை அல்லது இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை அதுக்கு முன்னாடி 4000 வருஷமாக கர்த்தர் மறைத்து வைத்திருந்தாராம். அந்த சுவிசேஷத்தையும் அந்த நாமத்தையும், ஏன்னா அந்த நாமமும் சுவிசேஷம் தான் உங்களை பரதேசிக்குள்ளே கொண்டு போகுது. அதை 4000 வருஷமாக மறைச்சி வச்சிருந்தாரா, அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வெளிப்படுத்தினாரா வேலை வந்தபோது. அப்போ நீங்களும் நானும் மகா மேன்மையான உபதேசத்தை உடையவர்கள், அற்புதமான சுவிசேஷத்தை உடையவர்கள். ஆனால் இன்னைக்கு அதை அப்படியே சர்ப்பம் மாயையாய் மாற்றி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும், அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு பரலோக ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் உனக்கு முன்னிலைப்படுத்தி இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லை அப்படின்லாம் சொல்லி இந்த உபதேசத்தை அப்படியே மாம்சத்துக்குரியதாக மாற்றுறாங்க. உங்கள் ஜபம், உங்கள் கேட்கறது, நீங்கள் ஆசைப்பட வைக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். பிசாசு எதை கொடுக்க முடியும் அதை தான் அவனும் சொல்கிறான். பிசாசு எந்த இடத்துலையாவது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறானா பைபிளில்? அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனால் முடியாது. அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை தாழ விழுந்து நீ பணிந்து கொண்டால் உலகத்தின் மகிமை, மேன்மை, ராஜ்யபாரம் எல்லாத்தையும் காட்டிட்டு சொல்கிறான், இவைகளை நான் உனக்கு தருவேன். அவன் என்ன கொடுக்க முடியுமோ அதை சொல்கிறான். ஆனால் இயேசு தான் என்ன கொடுக்க முடியுமோ அதை சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவனை உண்டாக்கவும் அதை பரிபூரணப்படவும் வந்தேன். என்னை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வான், அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ ஆண்டவர் எந்த உபதேசத்தை பற்றி பேசுகிறாரு? ஜீவனுக்குரியதை பற்றி பேசிட்டு இருக்கிறார். பிசாசு உலகத்தின் மேன்மை, ஆசீர்வாதம், பணம், பதவி, புகழ் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் பிசாசினுடைய உபதேசத்தை உடையவனாக இருக்கிறான். நித்திய ஜீவனை குறித்து ஒருத்தன் பேசுகிறானால் அவன் தேவனுடைய உபதேசத்தை உடையவனாக இருக்கிறான். இன்னைக்கு சபைகளுக்குள்ள உபதேசத்தை பிசாசு எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அவன் என்ன கொடுக்குறானோ, அவனால் என்ன கொடுக்க முடியுமோ அதை முன்னிலைப்படுத்துவான். அதை பற்றி சொல்லுவான், நீ கேளு, ஆண்டவர்கிட்ட இதை கேளு, கிளைம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு அதை தருவார், இதை தருவார். உன்னை முழுக்க முழுக்க மாம்சத்துக்குரியவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வெளியே இருக்கும் போதே நம்ம அப்படித்தான் இருந்தோம். வெளியே இருக்கும்போது நம்ம ஒன்றும் யாரும் இங்கே ஆண்டவர் நம்மளை வந்து தரித்திரமாக விட்டு வைக்கலை. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் தரித்திரர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்கள விட வெளியே இருக்கிறவங்க இன்னும் பணக்காரராக இருக்கிறாங்க. ஏன்னா பிசாசு அவங்களுக்கு என்ன கொடுக்குமோ அதை அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க வாங்கி வச்சிருக்கிறத இப்போ சர்ப்பம்
சபைக்குள்ள வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு அதையும் தரேன்னு சொல்லுது. என்னை மட்டும் தாழ விழுந்து பணிஞ்சுக்கொள்ளு, புல்பிட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடு. அதனால தான் பவுல் சொல்றார், நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன். அந்த பயம் இப்போ இருக்கு. போன தலைமுறையில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது? ஆண்டவர்கிட்ட இருந்து விசுவாசத்தோடு கூட கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்பது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்படி வாங்கினீங்கன்னா இந்த பூமிக்குரியதில் உங்களுக்கு என்ன தேவையோ அது கூட கொடுக்கப்படும். உங்கள் தட்டில் என்ன சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அறிவாளி. நிறையா இருக்குது, தட்டும் இருக்குது, அங்கே இருக்கிறது நிறையா இருக்குது, எடுத்து நிரப்பிப்போம் அப்படின்னு நிரப்பிட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் உங்கள் உடம்பை கெடுத்துக்கொள்ள போகிறீர்கள்னு அர்த்தம். உங்கள் சரீரத்துக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி உங்கள் ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் தேவன்கிட்ட கேட்கணும். ஏன் அப்போ சரீரத்துக்கு தேவையானதை கேட்கக்கூடாதா? நீங்கள் இதை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைக்குள்ள வருது, அப்படிப்பட்டதான காரியங்கள் உள்ளே நுழையுது. இந்த உபதேசம் உன்னை என்னவாக்கும் தெரியுமா? ஒரு நாள் இதை நீங்கள் கேட்க 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 அது உங்கள் பார்வைக்கு இன்பமாக இருக்கும், புசிப்புக்கு ஏற்றதை போல காணப்படும், புத்தியை தெளிவிக்கிறது மாதிரி இருக்கும். இன்னைக்கு நல்லா படித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அநேகரை பார்க்கிறேன், இவங்கெல்லாம் கஷ்டத்திலிருந்து மேலே கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தார். உபத்திரவத்தில் இருக்கும்போது இவங்க ஆண்டவர்கிட்ட உறுதியாக பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரை தான் அன்பை தேடினாங்க. இவங்களுடைய அன்பை பார்த்து கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள உயர்த்தி கொண்டு வந்தார். உயர்த்தி கொண்டு வந்த இவங்க ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டுட்டு இப்போ மேலே வந்த பிறகு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க, மேன்மைக்கு பின்னாடி, பதவிக்கு பின்னாடி, புகழுக்கு பின்னாடி ஓடுறாங்க. இப்போ கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிறாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இப்போ நீ எதை பற்றி அதிகமாக பேசுகிற? எது உன் இருதயத்தில் நிறைந்திருக்கிறதோ அது நீ அதிகமாய் பேசுவாய். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எது உன் இருதயத்தில் அதிகமாக நிறைஞ்சிருக்குதோ அதை நீ பற்றி அதிகமாக பேச போகிற, அவ்வளோதான் விஷயம். ஒரு காலத்தில் நீ தேவனுடைய அன்பில் நிறைஞ்சிருந்த, உன் வாயில் வந்ததெல்லாம் அன்பு நிறைஞ்சது, தேவனை பற்றினது. நீ பாடினாலும் இயேசுவை பற்றி பாடின, அன்பை பற்றி பாடின. உன் இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்குதோ அது வெளியே வரும். இன்னைக்கு கடைசி காலத்தில் சர்ப்பமானது, பிசாசு சபைக்குள்ளே வந்து உன் பார்வைக்கு இன்பமான காரியங்களை கேளு, அறிவுக்கு ஏற்ற மாதிரி கேளு. ஆவியானவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே. பல நேரங்களில் நமக்கு என்ன தேவை என்பதை நமக்கு தெரியாது. நம்ம அதை தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம். அது எப்படிங்க சொல்கிறீங்க? எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு கேட்க தெரியாதா? ஆண்டவர் சொல்வார், உனக்கு கேட்க தெரியாது. ஏன் கேட்க தெரியாது? நான் ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுறீங்க, எல்லாம் சேர்த்து 10 லட்ச ரூபா வருது. ஆண்டவரே, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் என் பொண்ணு கல்யாணத்தை நான் முடிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. இது சரியான ஜபமா அப்படின்னு கேட்டால் உங்கள் பார்வைக்கு சரியான ஜபம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பிசாசின் பார்வைக்கு அது சரியான ஜபம். அது சொல்லும், கேளு 10 லட்சம் கேளு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவேன் ஆண்டவரே. நீங்கள் ஜபம் பண்ணி முடித்து பொண்ணு கல்யாணத்துக்கு 3 மாதம் இருக்கும், நடுவில் திடீர்னு நகை விலை ஏறிடும், திடீர்னு சாப்பாடு கல்யாண மண்டப விலை ஏறிடும், அவங்க வாடகை கூட்டிடுவாங்க, எல்லாம் ஏறிடும். திடீர்னு பார்த்தா எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 லட்ச ரூபா ஆகிடும். இப்போது கல்யாண செலவு எத்தனை ஆயிடுச்சு? 13 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ 3 லட்சம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் 3 லட்சத்துக்கு? ஏன் திருப்பி கடன் வாங்கணும்? திருப்பி கத்தர்கிட்டே போய் கேட்கலாம்ல? ஏன் கடன் வாங்கணும்? திருப்பி கத்தர்கிட்டே கேட்கலாம்ல? ஆனால் இப்போ உங்களால் யார்கிட்ட கேட்க முடியல? கத்தர்கிட்ட ஏன் கேட்க முடியல? நீ என்ன கேட்ட? 10 லட்சம் கொடுத்தாச்சு, கல்யாணத்தை முடிச்சுக்கோ. இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திருப்பின்னு போய் அவரை கேட்பேன்?
நான் கேட்டது தான் அவர் கொடுத்தாரு. ஆவியானவர் சொல்கிறார், இதுக்கு தான் உன்னை அப்பயே சொன்னேன், உனக்கு கேட்க தெரியாது. அப்போ எப்படி கேட்கணும்? ஆண்டவரே என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னா, அது 10 லட்சமோ 13 லட்சமோ 20 லட்சமோ அன்னைக்கு என்ன செலவோ எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்து கர்த்தர் உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு கையில் கொடுத்துருவார். இவ்வளோதான் விஷயம். கேட்டுக்கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் மதியீனமாக நடந்துக்கிறோம். பிசாசுடைய தந்திரமே இவ்வளோதான். இப்போ உங்களை ஒரு அடுத்த வார்த்தை பிசாசு உங்கள் வாயில் என்ன வச்சான்னு தெரியுமா? அடுத்த 3 லட்சத்துக்கு என்ன பண்ணணும்? கடன் வாங்கணும். கடன் யாருடைய தந்திரம்? பிசாசுடைய தந்திரம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். சட்டத்துக்கு அகைன்ஸ்டாக போயிடுச்சு பாருங்க. நாங்கள் சொன்ன சுவிசேஷத்துக்கு எதிராக போயிடுச்சு. இவ்வளோதான் பிசாசுடைய தந்திரம். இது உதாரணம். இது உங்களுக்கு ஏற்ற உதாரணம், புரியும்படி உள்ள உதாரணம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும். படிப்பு விஷயத்தில் இருக்கும், உங்கள் பிள்ளைங்கள் படிப்பில் இருக்கும், உங்கள் பசங்க வேலை விஷயத்தில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எதுவுமே கேட்க தெரியாது, எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணிடுறாங்க? இது ஒரு விதம். இன்னொரு ஆள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்றான்? ரொம்ப அழகாக பிசாசு தந்திரமாக சொல்லி கொடுக்குறான். என்ன சொல்லி கொடுக்குறான்? ஆண்டவர்கிட்ட நல்ல காஸ்ட்லியாக ஒரு கார் கேளு, நீ தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டாமா, கேளு அப்படிங்கிறான். ஆண்டவருக்கு தெரியும் பிள்ளைக்கு இப்போ தான் 10 வயசு ஆகுது, இப்போ சேவிங் செட்டு வாங்கி கொடுக்கக்கூடாது. பையன் சொல்லுவான் 10th படிக்கும் போது, 15 வயசில் எனக்கு மீசெல்லாம் முளைக்குது, எல்லாரும் அசிங்கமாக சொல்கிறாங்க, நான் சேவ் பண்ண போகிறேன். அப்பா சொல்லுவார், வேணாண்டா, ஒரு வருஷம் போகட்டும், ஒரு 2 வருஷம் போகட்டும் அப்படிம்பார். இப்போ பிசாசு என்ன சொல்லி கொடுக்குறான் உபதேசத்தில்? கேளு, ஷேவிங் செட் கேளு. இது அப்பா கிட்ட அடம் முடிச்சு, இல்லை எனக்கு ஷேவிங் செட் வாங்கி கொடுங்க அப்படின்னு வாங்கி நல்லா துருத்துருன்னு இழுக்குது, கிழிச்சிருது. அப்பா சொல்வார், இதுக்கு தான் நான் சொன்னேன், உனக்கு முடி வளர்றது முக்கியம் இல்லை, அதை ஷேவ் பண்ணக்கூடிய அறிவுன்னு ஒன்று வரணும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண சொன்னது இதுக்கு தான் சொல்வார். பல நேரங்களில் நீங்கள் கேட்கிற ஆசீர்வாதம் என்ன என்று உங்களுக்கு தெரியல, வச்சுக்க முடியாது உங்களால். காரை கேட்டுடுறீங்க, மாதம் மாதம் பெட்ரோல் போடுற அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குதா? ஆண்டவருக்கு தெரியும் இந்த காலகட்டம் வரும்போது உனக்கு பெட்ரோல் போடுறதுக்கும் ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன், கரங்களை பலப்படுத்துவேன், அதே நேரத்தில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்ந்துருக்கும், உனக்கு மெச்சூரிட்டி இருக்கும். அந்தந்த நேரத்தில் அதை கொடுத்தா தான் கல்யாணம் கரெக்டாக நடக்கும். 15 வயசுலேயே பொண்ணு கேட்குது, பையன் கேட்குறான்னு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது. அந்த மெச்சூரிட்டின்னு வெயிட் பண்ண சொல்லுது அரசாங்கம். 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 21 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏங்க ஏன் பொண்ணு ஏன் பையன் நான் கல்யாணம் பண்ணுவேன், 10-12 வயசுலேயே நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அரசாங்கம் சொல்லும். யோ, அந்த பிள்ளைக்கு இன்னும் ஒரு பிள்ளையை சுமக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை, அந்த தெம்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு அவனுக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்லை, அவன் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகட்டும், இதெல்லாம் ஆன பிறகு பண்ணி வச்சா 2 பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு அரசாங்கத்துக்கு அறிவு இருக்குது, உனக்கு சொல்லி கொடுக்குது. பசங்க ஆசைப்படும், 17 18 ஸ்கூல் படிக்கும் போதே ஆசைப்படுது, இந்த சினிமாவை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு. ஆனால் கவர்மெண்ட் அதை தெளிவாக சொல்லிக் கொடுக்குது, பெற்றோர் நீங்களும் சொல்லிக் கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறீங்கன்னு பரலோகத்துக்கு உள்ளே தெரியும். அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது உங்கள் ஊழியக்காரருக்கு நல்லா தெரியும். நீங்கள் உடனே உங்கள் பாஸ்டர்கிட்ட பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு நல்ல பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு, அடுத்த வாரத்துலேருந்து நான் பாடுறேன். பாஸ்டர் சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் அப்படிம்பார். உடனே என்னை எங்கள் ஊழியக்காரர் வளரவே விட மாட்டேங்கிறார், நான் பாடுறேங்களே, என்னை ஏன் பாட விட மாட்டேங்கிறார். அவருக்கு தெரியும் நீ நல்லா பாடுவ, ஆனால் பாடின உடனே ஒரு 10 பேர் உன்னை புகழ்வாங்க, சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குங்க. அதை சொல்லும் போது எல்லா கணமும் கர்த்தருக்கேன்னு சொல்லக்கூடியதான ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் உனக்கு வளர, அது வந்த உடனே கண்ணு மங்கும், ஓ அவ்வளோ நல்லா பாடுறோமா, பிரைஸ் காட் அப்படின்னு பெருமை வந்துடும். அந்த பெருமை வராமல் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வந்த பிறகு மேலே ஏற்றலான்னு ஊழியக்காரருக்கு தெரியும். ஒவ்வொரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உன்னை எப்போ உயர்த்தணும், எப்படி கொண்டு வரணும், எந்த இடத்துல எந்த நாளில் வரணும், எல்லாம் பரலோகத்துக்கு தெரியும்.
எப்போ உங்களுக்கு வீடு கொடுக்கணும், எப்போ காரு கொடுக்கணும், எப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பரலோகத்துக்கு தெரியும். அது ஒரு கவர்மெண்ட். இன்றைக்கி என்னமோ பரலோகத்துக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி, இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களாம் உங்களுக்கு கேட்க தெரியாத மாதிரி. உங்களுக்காக கேட்க தெரியாது. பையன் கல்யாணத்தில் உட்காந்து பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கேட்கலான்னு ஒருவேளை ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா எப்படி கேட்பிய? யோசிச்சு பாருங்க. நமக்கு கேட்க தெரியாதுங்கிற மாதிரி ஊழியக்காரன் சொல்லி கொடுக்குறான். இதை கேளு அதை கேளுன்னு. தம்பி வாப்பா உட்காரு, நான் உங்ககிட்ட கேட்குறேன் கொடுன்னு கேட்டு பார்க்க சொல்லுங்க. நம்ம விசுவாசி ஊழியக்காரனை அலற விட்டுரும், அப்படி கேட்கும். இன்னைக்கு என்ன ஆகுது? கடைசி காலத்தில் சொல்லிய பைபிளில் சொன்ன உபதேசத்தை தாண்டி வேறொரு உபதேசம் வருது. வஞ்சிக்கப்படுகிற உபதேசம், பூமியின் ஆசீர்வாதத்துக்குரிய உபதேசம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் 15ஆம் அதிகாரத்தில், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல் இருக்கும். 22ஆம் அதிகாரத்தில் சொன்னார் இஸ்மவேல் வந்த பிறகு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? வானத்துக்குரிய சந்ததி ஒன்று ஆசீர்வாதம், பூமிக்குரிய சந்ததி ஒன்று ஆசீர்வாதம். ஆனால் இந்த பூமிக்குரிய சந்ததி எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? கடற்கரை மணல் காலுக்கு கீழே இருக்கும், சில நேரத்தில் காலுக்கு கொஞ்சம் மேலே வரும். அதை நீ கரெக்டாக கடற்கரையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க? முதல்ல மண்ணை தான் தட்டுவீங்க, முதல்ல அதைத்தான் க்ளீன் பண்ணுவீங்க. அதே மாதிரி பரலோகத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்ச உடனே முதல்ல தட்ட போடுறது உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் தான் தட்டப்படும். உங்கள் சரீரம் உட்பட பரலோகத்துக்கு போகாது. மாம்சமும் ரத்தமும் மாம்சமும் பரலோக ரத்தத்தை சுதந்திரிப்பதில்லை, இது கூட போகாது. நீங்கள் பேணி பேணி பாதுகாக்கிற உங்கள் சரீரம் கூட பரலோகத்துக்கு போகாது. இது மறுரூபமாகி அழிவுள்ளதான இது அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கு ஏதுவானது சாவாமையை தரித்து கொள்ளும். அப்போ உங்கள் சரீரம் போகாது, சரீரத்துக்கு நீங்கள் பாற்ற மேன்மை போகாது. இந்த சரீரத்துக்காக போராடி போராடி சேர்க்குற எதுவும் உங்கள் பரலோகத்துக்கு வராது. ஆனால் இந்த உபதேசத்தை அப்படியே பிசாசு மாற்றிட்டு உங்கள் மைண்டில் திருப்பி திருப்பி கேட்குறான், சொல்கிறான் பூமிக்குரியதை கேளு, அதை கேளு, இதை கேளு. அதை ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்னு வசனம் சொல்லுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இது கடைசி காலம், பரலோகத்துக்குள்ள நுழையிற நேரம். அந்த கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி மோசேயை கண்மலையை அடிக்க வச்சு உள்ளே போக விடாமல் தடுத்தது மாதிரி இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு 3 நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வஞ்சிக்கப்பட்டான். அதுக்கு முன்னாடி ஒருத்தன் 30 வெள்ளி காசுக்கு ஏமாந்துட்டான். 3 வருஷம் நல்லா இருந்தான், கூட நல்லா இருந்தான். அவன் எப்படி பணப்பிரினாக இருந்தானோ எப்படியோ, ஆனால் இருந்தான். கடைசி 3 நாள் அது மட்டும் அவன் ஒழுங்காக இருந்திருந்தான், அந்த பணத்தை போடான்னு தூக்கி அடிச்சிருந்தான். யோசிச்சு பாருங்க, அவனும் 12 அப்போஸ்தலரில் ஒருத்தனாக இன்றைக்கி மேன்மை உள்ளவனாக இருந்திருப்பான். அழகாக ஒருத்தர் நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த வார்த்தை. 12 அப்போஸ்தலன் ஒருத்தன் தான் வஞ்சிக்கப்பட்டான், ஒரே ஒருத்தன் தான் வஞ்சிக்கப்பட்டான். அந்த ஒருத்தனை வஞ்சிக்கிறதுக்கு கூட பிசாசு யூஸ் பண்ண டூல் எதுனா பணம். விபச்சாரம் இல்லை, வேற எதுவுமே கிடையாது. பிசாசு யூஸ் பண்ண டூல் எது? பணம். 12 அப்போஸ்தலன்ல ஒருத்தன் தான் வஞ்சிக்கப்பட்டான். அந்த ஒருத்தன் வஞ்சிக்கப்பட்டதுக்கு கூட பிசாசு யூஸ் பண்ண ஒரே டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா பணம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்தில் நீங்கள் பணப்பிரியராய் மாறுவீர்கள். அப்படிப்பட்ட உபதேசம் கொடுக்குறவங்க வருவாங்கன்னு திமோத்தியுக்கு எழுதும்போது 2வது நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். திமோத்திக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். முதல்ல தற்பிரியம், 2வது பணப்பிரியம். இன்னைக்கு பணப்பிரியத்தினுடைய காலம். உலகத்தை விட்டுருங்க, நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் இன்டர்நெட்டுன்னு ஒன்று போயிட்டீங்கன்னா பணம் சம்பாதிப்பது எப்படி, பணம் சம்பாதிப்பது எப்படி, பணம் சம்பாதிப்பது எப்படி, அவ்வளோதான். இன்றைக்கி யூடியூப்னு ஒன்று இருக்குது. இந்த யூடியூப்பில் 2 தான் முக்கியம் உலகத்தாருக்கு. ஒன்று தற்பிரியம், தன்னை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறது. 2 பணப்பிரியம், அதில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம். புகழ் பணம், இது 2 தான் இருக்குது. மீடியாலேயே இது 2 தான் இருக்குது. மீடியா முழுக்க. மீடியானே என்ன தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற டிவிக்கு எல்லாம் 2 தான். ஒன்று புகழ் அடையிறது, ஒன்று புகழ் அடையிறது, இன்னொன்று பணம் சம்பாதிக்கிறது. 2 தான்.
இந்த ரெண்டு தான் 1 and 2. திமோத்தி எழுதும்போது சொல்றாரு, தற்பிரியர் பணப்பிரியர். இன்னைக்கு அந்த பணத்தை தான் பிசாசு பிரதானமா, அன்னைக்கு அந்த 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தனை வீழ்த்துறதுக்கு ஒரே ஒரு டூல் பிசாசை யூஸ் பண்ணது எல்லாத்துலேயும் எது கேட்டிங்கன்னா பணம். பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பணம், புகழ், பொருளாசை, இதை தான் பிசாசு இப்போ கடைசி காலத்தில் சபைக்குள்ளே நுழைச்சிக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு பேர் செழிப்பின் உபதேசம்னு பேர், ப்ராஸ்பரிட்டின்னு பேர், கிரேஸுன்னு பேர், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற உபதேசம் என்பது வேறு. அது முழுக்க முழுக்க வானத்துக்குரியது, வானத்தின் நட்சத்திரத்துக்குரியது. உங்களே எண்ணி கர்த்தர் அப்படி தான் வைக்க போகிறார். அது வரைக்கும் இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் போதுமான அளவுக்கு கொடுக்கும். உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். பிசாசு கொண்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு விதையை போடுறான். ஒன்றே ஒன்று வேணாங்கிறார் ஆண்டவர், அதையும் சாப்பிடு. ஆண்டவர் ஏதோ ஒன்று வேணாங்கிறார், அது ஒன்று தான் ஆண்டவர். டேய் நீ எழுந்துரு, நீ எழுந்துரு, எழுந்துரு, இங்கே வா, இங்கே வந்து உட்கார், முன்னாடி வா, இன்னும் முன்னாடி வா, இன்னும் வா, இங்கேயே உட்கார். கவனிங்க, எதை ஒன்று வேணான்னு கர்த்தர் சொல்கிறாரோ ஒன்று தான் வேணாங்கிறார், ஒன்றே ஒன்று வேணாங்கிறார். அந்த ஒன்றைத்தான் பிசாசு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்குது. ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் சபைக்கு சொல்கிறார், இந்த பூமியில் இந்த பணப்பிரியத்தை விற்று பொருளாசையை விற்றுங்கிறாரு, மிச்சம் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேங்கிறாரு. அந்த ஒன்றைத்தான் சபை பிடிச்சிட்டாலே, இது அந்த ஒன்றைத்தான் சபை கேட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் திருப்தி வரல, போதும் என்ற மனம் வரல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒரு நாள் உன்னை சாகடிக்கும், சாகவே சாவாய். பவுல் எழுதுறாரு, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். ரெண்டாவது, இது வந்த உடனே பாருங்க, மிக முக்கியமாக அந்த இடத்துல ஒரு வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவர். 3வது வசனம், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒரு பெண் கெடுக்கப்படுதல் என்றால் என்ன? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ. மாம்சத்தில் இருக்கிற பெண் கெடுக்கப்படுவதற்கும் ஆவியில் இருக்கிற சபை கெடுக்கப்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஆவிக்குரிய விதத்தில் இதை நம்ம பார்க்க போகிறோம், சரியா? யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 3:12 வாசிங்க. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க இதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொல்லாங்கானால் உண்டாயிருந்துன்னா ஏவாளுக்கும் பிசாசுக்குமான உறவில் பிறந்தவர் தான் காயின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது 100% பொய். அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிசாசுக்கு மாம்ச சரீரம் இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, தேவ தூதர்களை போல இருப்போம். அப்போ தேவ தூதர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஸோ அவங்களால ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரோடு கூட என்ன செய்ய முடியாது, இணைய முடியாது. அப்போ பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின், அங்கே வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் என்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று. எப்படி? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல அப்படின்றார். அவருடைய அர்த்தம் என்னன்னா, எப்படி ஏவாளுக்கு பிசாசினுடைய வார்த்தை வந்துருச்சு. 4ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுது, ஆதியாகமம், ஆதாம் ஏவாளை அறிந்தான் இருக்கு. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், பிசாசு இல்லை. ஆனால் குழந்தை பிறக்குது, குழந்தை உருவாகும் போது இந்த அம்மாவுடைய காதில் வேறொரு உபதேசம் இருக்கு, இந்த அம்மாவுடைய காதில் வேறொரு உபதேசம் வந்துருச்சு. அதனால உண்டான பாவம் இருக்கு. இப்போ பாவத்தில் உருவாகிறதான காயின்னு அர்த்தம், பொல்லாங்கினால் உண்டான காயின். அதுதான் இங்கே விஷயமே.
இப்போ சபை ஆத்துமாதாயம் பண்ணுது, சபை பெருகுது. ஆனால் யார் உபதேசத்தில் அது பெருகுதுங்கிறது தான் முக்கியம். இப்போ நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வீக்னஸ் வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கள்ள உபதேசக்காரன், செழிப்பு உபதேசக்காரன், பணத்தை பற்றி பேசுகிறவன், இந்த இஷ்டத்துக்கு ஆடுறவன், இவங்களுடைய சபைகள்லாம் பெருகுறத அவங்க பார்க்குறாங்க, பெருகுகிறத அவங்க பார்க்குறாங்க. அப்படி பெருகுகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்று தோணுது, கர்த்தருக்கு விரோதமான உபதேசம்னு நல்லா தெரியுது, இது பைபிளுக்கு விரோதமான உபதேசம் நல்லா தெரியுது, ஆனால் சபை பெருகுது. இப்போ காயினுடைய சந்ததி பயங்கரமாக பெருகுச்சு, பூமியில் பயங்கரமாக பெருகுது. அவங்க தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, பயங்கரமாக கண்டுபிடிக்கிறாங்க. காயினுடைய பசங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு போய் பாருங்க. கிண்ணறம், நாதஸ்வரம், இரும்பு, பித்தளை எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அவன் தான் பட்டணம் கட்டுறான், எல்லாம் பயங்கரம். ஆனால் இதே இந்த பக்கம் சேத்தோடைய பசங்க, தேவனை தொழுது கொள்ளுகிற பசங்க பாருங்க, ஒன்றும் பெருசாக செய்யலை, கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க கடைசியாக ஒரே ஒரு போட்டு கட்டுறாங்க, பேழை கட்டுறாங்க. இவன் கட்டினது ஒரு பேழை, அவன் பட்டணம் கட்டிட்டான், பட்டணத்துக்குள்ளே எல்லாத்தையும் உண்டாக்கிட்டான். கிண்ணறம், நாதஸ்வரம், கூடாரம், மந்தை, இரும்பு, பித்தளை, சமயா செழிப்பு பயங்கரம். இப்போ காயின் எப்படி உண்டானா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின். பொல்லாங்குனா உபதேசம், பொல்லாங்கான உபதேசம், பிசாசுடைய உபதேசத்தினால் உண்டான காயின். இங்கே தேவனுடைய உபதேசத்தினால் தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனம். இங்கே பார்த்தா பிசாசினால் உண்டானவங்க பட்டணம், பிசாசினால் உண்டானவங்க இரும்பு, பித்தளை, அப்புறம் கூடாரம், மந்த, கிண்ணற, நாதஸ்வரம் பயங்கர மேலே போகுது. அழகு, சௌந்தரியம் எல்லாம் இருக்கு. மனுஷகுமாரத்திகள், அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு. இங்கே தேவனை தொழுது கொள்ளுகிற பக்கம் பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஒன்னே ஒன்று இருக்குது, தேவனை தொழுது கொண்டார்கள். சோத்திரம் 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 சோத்திரம். கடைசியாக என்ன கட்டினாங்க? ஒரு பேழை கட்டினாங்க. இப்போ இந்த பேழை கட்டுற காலமும் இவங்க பட்டணம் கட்டுற காலத்துலையும் ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தா, இந்த பட்டணம் கட்டுறவன் பேழை கட்டுறவனை என்ன சொல்லுவான்? பைத்தியக்காரங்க, நாங்கள் எவ்வளோ டெவலப் ஆகி இன்னைக்கு முன்னேறி போயிட்டு இருக்கோம். இல்லைங்க, ஆதாமுடைய சந்ததி. இப்போ நாங்கள் மட்டும் ஆதாம் சந்ததி இல்லையா? நாங்களும் ஆதாம் தானே வந்தோம். நீ ஆதாமால் வந்தவன், ஆனால் பொல்லாங்கனுடைய உபதேசம் உனக்குள் இருக்கிறது. அந்த உபதேசத்தினுடைய ஒரு பகுதி செழிப்பு. ஆனால் நாங்கள் சேத்தினால் வந்தவர்கள், தேவனை ஆராதிக்கிற குரூப்பு. எங்களுக்கு செழிப்பு அல்ல, எங்களுக்கு பாதுகாப்பு. இந்த பட்டணமும், இந்த கிண்ணறமும், இந்த நாதஸ்வரமும், இந்த மந்தையும், இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த ஜலப்பிரளயத்தில் நியாய தீர்ப்பிலே அழிந்து போகும். ஆனால் நியாய தீர்ப்பிலே பலவீனம் என்று நீங்கள் சொன்ன, கிண்டல் பண்ண, பைத்தியக்காரர்கள் என்று நினைத்த பேழை நிற்கும். அதுதான் நீங்களும் நானும். ஒரு நாள் நிற்போம். இன்னைக்கு பார்க்கறதுக்கு நாம பைத்தியம் மாதிரி தெரிகிறோம். வயா இருந்தாலும் இப்படித்தான் பேசி தெரிவாரு. இவர் பேச்ச கேட்டீங்கன்னா இப்படித்தான் நீங்களும் தர்த்தரமா அலைவீங்க. நீங்க பேச்ச கேட்டீங்கன்னா இப்படித்தான் டூ வீலர்ல போயிட்டு இருப்பீங்க. பாருங்க, நாங்க அந்த சர்ச்சுக்கு போனோம், செழிப்பை பத்தி பேசினாங்க, வளர்ச்சியை பத்தி பேசினாங்க, பயங்கரமா நாங்க கார் வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம். நீங்க பட்டணம் கட்டுங்க தம்பி, கட்டுங்க தம்பி. பாருங்க, நாங்கள் வர்ஷிப் எப்படி பண்ணுறோம் பாருங்க, எங்கள் வர்ஷிப்பை கவனிச்சு பாருங்க. நாங்கள் புது புது மெத்தட்ஸ், டெக்னாலஜி அப்படியே போட்டு. ஆமாம் தம்பி, பாடுங்க. எப்படி பாடுறோம் நாங்கள் பாருங்க. இன்னைக்கு உள்ள கரண்ட்ல டான்ஸை பாருங்க, விசில பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் பாருங்க. நீங்கள் இன்னும் உம்பாதம் பணிந்தேன்னு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் பாடுங்க தம்பி. நாங்கள் பாருங்க, புகையை போட்டு விட்டு, கலர் கலரா லைட்டை போட்டு விட்டு என்ன டான்ஸ் பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்க. வாலிபர்களை கவனிச்சு பாருங்க. அந்த ஆள் கூட்டத்துக்கு போனீங்கன்னா வசனத்தை படி, ஜாம் பண்ணு, முழங்காலில் நில்லு. ஒரு நாள் இயேசு வருவார். ஏயா டென்ஷன் படுத்துறீங்க? வந்தோம்மா, ஆடணுமா. நம்ம கூட்டத்துக்கு வந்தோட சாட்சி கேளுங்க. அண்ணன் மீட்டிங்க்கு போனேன், ஐயோ ஆரம்பத்தில் இருந்து ஒரே டான்ஸ் தான், ஒரே ஜாலியாக இருந்துச்சு. ஆடுங்க தம்பி. ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து எல்லாவற்றையும் கர்த்தர் முன்பதாக நிறுத்துவார். உன் இருதயத்துக்கு ஏற்றபடி செய், உன் கண்டதை எல்லாவற்றையும் அனுபவி. ஆனால் ஒரு நாள் நியாயத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார்.
உன்னுடைய பட்டணம் அழிந்து போகும், ஆனால் என்னுடைய பேழை கண்டிப்பாக நிற்கும், மிதக்கும், அது ஜீவனோடு கூட இருக்கும். இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு மிக முக்கியம். உபதேசத்தை கொண்டு வந்து இப்போ கொஞ்ச நாள் இப்படி இருக்குது, ஏமாந்துராதீங்க, ஏமாந்துராதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கொஞ்ச நாள் மாயைக்காக அவன் பண்ணுறது எல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போயிடும். பர்மனண்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் உங்ககிட்ட வந்து நிற்கும். இப்போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல முகத்தை கொடுத்துருக்காரு. நம்ம முகம் நமக்கு நல்ல முகம்தான், டெய்லி கண்ணாடியில் பார்க்குறோம்ல. மற்றவன் நம்மளை என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம முகம் நமக்கு நல்ல முகம். காலையில் எழுந்திரிச்சோம், பல்ல வளர்க்கணும், முகத்தை கழுவினோன்னு இப்படி பார்க்குறோம் கண்ணாடியில். ஒரு பவுடரும் போடலை, ஒன்றும் போடலை, முகம் நல்லா தான் இருக்குது. திடீர்னு வந்து சொல்லுவாங்க, கல்யாணம் இப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு போய் நின்னா நல்லாவா இருக்கும், கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போடுங்க போடுங்க. உங்களை நான் மேக்கப் போடலாமா வேணாமாங்கிற இடத்துக்கே வரல, இப்போ போடுங்க. அவன் சொன்ன மேக்கப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 20,000 ரூபா 10,000 ரூபா 5,000 ரூபா நோக்கத்தை போல் வாங்கிக்கிட்டு மேக்கப்பை போட்டு ஃபோட்டோ கொடுத்து நிற்பான். ஃபோட்டோ எடுத்தாச்சு, 3 மணி நேரம் முடிஞ்சாச்சு. வாழ்நாளெல்லாம் மேக்கப்போட வீட்டில் வாழ போறியா, இல்லை வாழ்நாளெல்லாம் இந்த ஒன்றுமில்லாமல் முகம் ஒன்று இருக்கு இதோட வாழ போகிறோமா? இந்த ஒன்றுமில்லாமல் இந்த முகத்தோடு தான் மேக்கப் இல்லாமல் பிறந்தோம், மேக்கப் இல்லாமல் போக போகிறோம். நடுவில் பெரும்பாலும் மேக்கப் இல்லாமல் தான் வாழ போகிறோம். நடுவில் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஆசைக்கு போட்டுக்கிறோம், ஆனால் அது பர்மனன்ட் இல்லை, அது ஒரு நாளும் நிலையாய் நிற்காது. அது ஏதோ சில மணி நேரம், ஆனால் நிரந்தரம் எது தெரியுமா? ஒன்றுமில்லாத இந்த முகம்தான். ஆனால் ஒன்றுமில்லாத இந்த முகத்தை இவன் மதிக்க மாட்டான். ஒன்றுமில்லாத இந்த முகத்தை இவன் மதிக்க மாட்டான். யாரு? இந்த செழிப்புக்காரன் மதிக்க மாட்டான். நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலாக எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? முடியை எப்படி வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? எப்படி நீங்கள் பண்ணிக்கிங்க தம்பி, வேணாங்கலை, வேணானே சொல்லலை. ஆனால் நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும் போது மேக்கப்போடு நிற்க முடியாது தம்பி, இருதயம்தான் வெளிப்படும். நீ பண்ணுற எல்லாமே டெம்பரவரி, அது நிலையானது கிடையாது, அது ஒரு நாள் காணாமல் போகும். ஆனால் கர்த்தர் கொடுத்ததுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நிலையானது, அதுதான் கடைசி வரைக்கும். இந்த டெம்பரவரிக்கு நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாரு, இதுதான் உலகம், இப்படி தான் இருக்கணும். இப்போ முழுக்க முழுக்க விளம்பரம் என்ன வந்துருச்சு? மேக்கப் பற்றி விளம்பரம் வந்துருச்சு. மேக்கப் இல்லாமல் வெளியே போனால் கேவலம் ஆகி போச்சு. முந்தைய கல்யாணத்துக்கு மட்டும் போட்டாங்க, இப்போ வெளியே போனாலே போடணும், அவ்வளோதான். இல்லை மேக்கப் இல்லாமல் எப்படி வர்றது கேட்குறாங்க. ஏமா போகலாமா வெளியே? என்ன உடனே சொல்கிறீங்க? இல்லை, எப்போ சொல்லணும்? நீங்கள் காலையில் சொல்லியிருந்தால் நான் ரெடியாக இருப்பேன். என்ன ரெடியாக இருப்பேன்? நான் 3 மணிக்கே போய் என்ன பண்ணியிருப்பேன்? ஏம்மா நல்லா முகத்தை கழுவிட்டு பவுடர், அங்கே வரவங்கெல்லாம் எப்படி வராங்க, அவங்க வரும்போது நான் மட்டும் எப்படி போய் அங்கே நிற்கிறது? என்னை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? நினைக்க மாட்டாங்க. அப்படி கேவலமாக நினைக்கிறான்னா அது அவனுடைய பிரச்சனை, அது அவன் பிரச்சனை. ஒரு ஊழியக்காரர் தம் மனைவியை எங்கே போனாலும் புடவை கட்டி தான் கூட்டிகிட்டு போவார். அப்படி தான் போவாங்கன்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், புடவை கட்டி கூட்டிகிட்டு போவாருங்கிறது மெசேஜ் ஆகி போச்சு. பொதுவாக அப்படி தான் போவாங்க, எல்லா இடத்துக்கும் புடவை கட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ புடவை கட்டி கூட்டிகிட்டு போவாங்கன்றது என்ன ஆயிடுச்சு? மெசேஜில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அம்மா போகிற இடத்தெல்லாம் பார்த்தா வர்றதெல்லாம் பயங்கரமாக வரும். இப்போ ஊழியக்காரர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்களாம், ஏன்பா அவங்களாம் எப்படி வராங்க பாருப்பா, நீங்கள் ஏன்பா என்னை இப்படி புடவை கட்டி கூப்பிட்டு போகிறீங்க? அவர் சொல்லுவாராம், ஏம்மா நல்லா தானே இருக்க, நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கும் நல்லா தான் இருக்கு, வரவங்களுக்கு நல்லா இல்லையே. அவர் சொல்லுவாராம், நீ எனக்கு மட்டும் நல்லா இருந்தால் போதும். அவன் ஒரு அரை மணி நேரம் பார்க்க போகிறான், போத்துட்டு போயிடுவான். இந்த அம்மாவுக்கு மனசு கஷ்டமாகவே இருந்துச்சான். என்னடா இது, எங்கே போனாலும் இப்படியே போகிறோமே இப்படியே போகிறோமே இப்படியே போகிறோமே. ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு விஐபி அவர் மைக்கில் சொல்கிறாராம், நான் இந்த இவங்கெல்லாம் கூட்டத்துக்கு நானும் ஒரு 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன், பார்க்குறேன். அந்த ஊழியக்கார் பேரை சொல்லி, அவருடைய மனைவி மட்டும்தான் எப்போவுமே டீசெண்டாக வரும், டீசெண்டாக போகும்.
அந்த அம்மா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு மேடையில் சாட்சி சொன்னார். இப்போ இந்த அம்மா திரும்பி ஊழியக்காரரை பார்த்து அவர் சொன்னார், இது எனக்குரிய புகழ்ச்சி, நான் தான் உன்னை இப்படி கூப்பிட்டு வந்திருக்கிறேன், நீ என்ன பார்க்காத. எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு நாள் நம்ம விஐபி ஒருத்தர் வருவார். அவரோ முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு இருக்கிற நான் இந்த மேக்கப்பெல்லாம் சொன்னது உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இந்த உலகத்தின் மாயையான உபதேசம், செழிப்பு, கேட்கறதுக்கு அப்படி இப்படி, இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். காயின் பிறக்கிறான். இன்னைக்கு சபைகளில் காயின் தான் பிறந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் சபை நிரம்புது. ஆராதனை அது இது நல்லா பயங்கரம், மீடியா டெவலப்மெண்ட் அது இது, சபையும் பயங்கர கிராண்டு. இன்னைக்கு விசுவாசி கூட, சில விசுவாசிகளுக்கெல்லாம் நாங்கள் அந்த சர்ச் பிலீவர் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை இருக்குது. ஒரு சின்ன சர்ச்சை சொல்கிறதுக்கு அதுக்கு யோசிக்குது. அதுவே ஒரு பெரிய சர்ச்சு 10,000 பேர் வராங்கன்னா சொல்கிறதுக்கு கௌரவம், நாங்கள் ஆக்சுவலி அந்த சர்ச்சு மெம்பர் அப்படின்னு. நியாய தீர்ப்பில் சர்ச்சு நிற்குமா? அந்த சர்ச்சு நிற்குமா? ஆனால் எந்த சர்ச்சு நிற்கும் தெரியுமா? 50 பேர் இருந்தாலும் சத்தியத்தை பேசி 50 பேரையும் பரலோகத்துக்கு ஒருத்தன் கூட்டு போறான் பாருங்க, அந்த சர்ச்சு நிற்கும். காயினுடைய கோட்டையும், காயினுடைய கோட்டைக்குள்ள இருந்த பட்டணத்துக்குள்ள இருந்த காரியங்கள் தண்ணிக்கே அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு வரப்போறது நெருப்பு. நெருப்புல எதுவுமே நிற்காது. தண்ணியில கூட 1-2 தப்பிச்சிரும், நெருப்புல ஒண்ணுமே தப்பிக்காது. நமக்கு வரப்போற நியாய தீர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப நமக்கு பிறக்கிற பிள்ளை இருக்கு பாருங்க, சேத்து. அவங்களுக்கு பிறந்தது காயின், பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின். ஆனா நீங்க நான் எப்படி பிறக்கிறோம் தெரியுமா? அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்துனா என்ன? அவருடைய வித்துனா என்ன? வசனம். அவரே வசனம் தானே. அப்ப அவர் வித்துனா என்ன? வசனம். சர்பத்தின் வித்து ஆதாம் ஏவாளுடைய காதுல போயிருச்சு, காயின் பிறந்துட்டான். பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறான்? கோவக்காரன், மூர்க்கம், பொறாமை, சகோதரன் மேல் பொல்லாங்கு, கொலகாரன், இப்படி பிறக்கிறான். அதே இங்கே எப்படி பிறக்கிறான்? இங்கே இருக்கிறவன் எப்படி பிறக்கான்? தேவனால் பிறக்கிறான். இங்கே எப்படி? சாந்த குணம், அமைதி, பொறுமை, தாழ்மை எல்லாம் இங்கே இருக்கு. இங்கே இருக்கிறவனை பற்றி பேசி பாருங்க. இயேசுநாதரை நீங்கள் தாடி மயிரை பிடிச்சி இழுத்து பாருங்க, அமைதியாக நிற்பார். ஆனால் இவன் அப்படி இல்லை. இவனை ஏதாவது பேசி பாருங்க, உடனே கெட்ட வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு நல்ல வார்த்தை பேசுவான். அவ்வளோதான். ஏன்னா ரட்சிக்கப்பட்டாமல கெட்ட வார்த்தை பேச மாட்டான். அந்த கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல வார்த்தை பேசுவான். கோபம், மூர்க்கம் எல்லாம் இருக்கு. இங்கே பார்க்குறாரு. இது வேற. இது தேவனுடைய வித்து, இது தேவனுடைய வசனம். இதில் உண்டானது எப்படி இருக்கும்? இது ஒன்றே ஒன்று செய்யும், சோத்திரம் பண்ணோம், கடைசியாக ஒரு பேழை கட்டும். அந்த பேழை கூட கர்த்தர் சொன்னாலும் கட்டும். அது வான் கட்டி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகும். இப்போ இந்த 2 பேரை பார்க்கும்போது, இந்த பசங்களும் காயின் பசங்களையும் சேத்தோடைய பசங்களையும் பார்க்கும்போது, இவங்க ஒன்றும் இல்லாதவங்க, இவனுங்க எல்லாம் உள்ளவங்க. ஆனால் எல்லாம் உள்ளது நியாய தீர்ப்பில் நிற்காது. இந்த பூமியில் ஒன்றும் இல்லை, ஆனால் வானத்துக்கு பூமிக்கும் நடுவில் பேழை நிற்கும். சபை பரலோகத்துக்கு போய் நிற்கும், நடுவில் பரதீசில் போய் நிற்கும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் எது தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் காதில் வந்து விழும், சொல்லுவாங்க, என்ன உங்கள் சபை இப்படியே இருக்கு, நல்ல கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணிட்டு HDFC பேங்க்ல கடனை வாங்குங்க, ஊரை பக்கத்தில் நல்ல ஒரு இடத்த கேளுங்க 4 ஏக்கர்ல. அப்புறம் என்ன, விசுவாசி எல்லார்கிட்ட இருக்கிறதையும் மொத்தத்தையும் புடுங்குங்க. எப்படி கேட்கணும்னே உங்களுக்கு தெரியலையே, என்ன பண்ணலாம்? விசுவாசிங்களுக்கு ஆளுக்கு ஒரு உண்டியல் கொடுங்க. அப்புறம் என்ன செய்யலாம்? பிரியாணி வீங்க. அப்புறம் என்ன செய்யலாம்? வடை சுட்டு வீங்க. அப்புறம் என்ன செய்யலாம்? சபையே வித்துருங்க. ஏன் புறா வித்தா
காசுக்காரனா மாறினா, எல்லாம் செஞ்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு கடன் பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு, சபை பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தருடைய பெரியாத கிருபையினாலே இவ்வளோ பெரிய சபையை கொடுத்தார், ஆனாலும் கூட 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது, கர்த்தர் அடைக்கும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். அது கர்த்தர் கொடுக்கல, அது கர்த்தர் கொடுக்கல. வேலை கட்டுறதுக்கு கடனே வராது. கர்த்தர் சொல்லி கட்டுற பேழையில் கடன் வராது. பேழை மகிமை உடையதாக இருக்கும். பேழை மகிமை உடையதாக இருக்கும். சாட்சி எப்படி சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தர் எனக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்தார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சாரு, எங்கள் கரங்களை பலப்படுத்தினார், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை நிரூபித்து காட்டினார்னு வரும். அல்லேலூயா. அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்போ ஏவாளுடைய பிறப்பு, ஏவாளுக்கு பிறக்கிறது 2 பிறக்குது சபையில். ஒன்று பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின், இன்னொன்று தேவனுடைய வித்து. நம்முடைய சபையில் பொல்லாங்கனால் உண்டான காயின்களுடைய சந்ததி இருக்கவே கூடாது. தேவனால் உண்டான சேத்தினுடைய சந்ததிகள் மட்டும்தான் இருக்கணும். கடைசியாக இப்போ உபதேசம் வந்துச்சு, வித்து உள்ள பிசாசுடைய வித்து வந்துருச்சு, காயின் பிறக்கிறான். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? வாசிங்க, நம்ம கடைசி பாயிண்ட் பார்த்துட்டு முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. தேவருடைய சத்தம். இதுக்கு முன்னாடி அவன் யார் சத்தத்தை கேட்டான்? அதுக்கு முன்னாடி யார் சத்தத்தை கேட்டாங்க? சர்பத்தின் சத்தத்தை கேட்டாங்க. இப்போ யார் சத்தத்தை கேட்குறாங்க? தேவனுடைய சத்தம். வாசிங்க. இப்போ தேவனுடைய சத்தம் வந்த உடனே இவனுக்கு ஒன்று தோணுது, இந்த சத்தத்துக்கு முன்னாடி நான் நிர்வாணமாக நிற்க முடியாது. ஏன்? பிசாசுடைய சத்தம் என்னை நிர்வாணத்துக்கு நிற்க வச்சிச்சு, எனக்கு அப்போ கவலையே இல்லை. பிசாசு சத்தம் வரும்போது நான் நிர்வாணங்கிற கவலையே எனக்கு இல்லை. ஆனால் கர்த்தருடைய சத்தம் வரும்போது இந்த நிர்வாணம் எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. எனக்கு ஒரு பயம் வருது. ஐயோ இப்படி இருக்குதே. இப்போ வாசிங்க, திருப்பி வாசி, தொடர்ந்து வாசிங்க. பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்படின்னா நீ சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்க தொடங்கிட்டீன்னா உனக்கு சில நிர்வாணமான காரியங்கள் தெரிய தொடங்கும். உன் மாம்சம் தெரியும். நீ தேவனுக்கு முன்பாக நிற்க விடாமல் பயப்படும். நீ எப்போ தேவனுக்கு முன்பாக நிற்க பயப்படுறையோ அதை வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணது தப்புன்னு அர்த்தம். பத்சேபாள் இடத்துல தவறு செய்கிற வரைக்கும் தாவீதுக்கு பயமே இல்லை, பயமே இல்லை. ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையோட தீர்க்கதரிசி வந்து நிற்கிறானோ பயம் வந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஆசாரியனுங்கள்கிட்ட போய் 30 வெள்ளி காசு வாங்குற வரைக்கும் யாருக்கு பயம் இல்லை? யூதாஸுக்கு பயம் இல்லை. எப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிற சூழ்நிலை வருமோ அப்போ என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அவ்வளோதான். அந்த வார்த்தை உனக்குள் இருக்கக்கூடியதான பாவத்தை வெளிக்காட்டும். அது உன்னை பயப்படுத்தும். இப்போ என்ன சொல்கிறான் புதிய உபதேசத்தில்? நீ பாவின்னு சொல்லி உன்னை பயமுறுத்துறாங்கன்றான். இப்போ கர்த்தருடைய சத்தம் வந்தால் உனக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறான்? நீ பாவம் செஞ்சாலும் பயப்படாத. இப்போ என்ன உனக்கு சொல்லி கொடுக்குறான் தெரியுமா? நிர்வாணமாக இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி எப்படி நில்லு? தைரியமா நில்லு. ஏன்? நீ பாவம் செஞ்சாலும் தைரியமா நில்லு. ஏன்? நிற்கிறவர் யாரு? பாவத்தை மன்னிக்கிறவர். பாவத்தை மன்னிக்கிறவர். ஆனால் நிற்கிற நான் அப்படி நிற்க முடியாது. நீதிபதி நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் தான். அவர் என் மன்னிக்கிறவராக இருக்கட்டும். ஆனால் நிற்கும் போது நான் எப்படி நிற்கணும்? நான் கையை கட்டி தான் நிற்கணும். பாருங்க, பாவமே செய்யாத தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. தேவன் இருக்கிறார். ஆனால் தூதன் எப்படி நின்னான் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொன்னாங்களா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு.
ஏங்க அவனுக்கு மாம்சமே இல்லைங்க, நிர்வாணமே இல்லைங்க. அவன் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறான். ஆவியில் இருக்கிறவனே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நிற்கிறான். ஆனா பிசாசு இன்னைக்கு சபைக்குள்ள உபதேசத்தை மாற்றி ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ட்ரெஸ்ஸை சால்வையை தூக்கி ஆடுது. ஊழியக்காரன் சட்டையை கழட்டிட்டு ஆடுறான். ஆம்பளை ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடுது டான்ஸ். உனக்கு சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தை வரும்போது உனக்கு பயம் வரணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்டதான வல்லமை உண்டு. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுற சத்தம். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை முன்னாடி நிர்வாணமா நிக்க சொல்லி கொடுக்குறான் பிசாசு. நீயா ஓடி பயப்படுற? பயப்படாத, தைரியமா நில்லு. கர்த்தருக்கு முன்பாக அப்பேற்பட்ட தூதர்களை மூடிட்டு நிற்கிறான். பயந்து மூடிட்டான். உடனே இவன் சொல்லுவான், நாமெல்லாம் பிள்ளைகள், நாமெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, நாமெல்லாம் தைரியமா இருக்கலாம். அப்படியா? 24 மூப்பர்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. 24 மூப்பர்கள் 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து உள்ளே நுழையிறாரு. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி வருது. 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொண்டு அப்படியே பணிஞ்சுக்கிறான் பாருங்க. தேவன வார்த்தை வரும்போது உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடக்கும். நீ அந்த சுத்திகரிப்புல கர்த்தருக்கு முன்பாக யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட எலியா, வானத்துக்கு ஏறி போன எலியா, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தன் முகத்தை மூடிக்கொண்டான். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? ஆடு, குதி, விசிலடி, கத்து, கூக்குரல் எடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. உனக்கு பிசாச பத்தின பயம்தான் இருக்கக்கூடாதே ஒழிய தேவனை பத்தின பயம் இருக்கணும். தேவனை பத்தின பயம் இருக்கணும். இன்னைக்கு இதான் கடைசி காலத்தில் பிசாசினுடைய உபதேசத்தில் ஒன்று. உன் நிர்வாணத்தை போய் தேவனுக்கு முன்பாக காட்ட வைக்கிறான். எங்கெங்கெல்லாம் நல்லா கவனிங்க, எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ளே புகுந்தானோ அங்கங்கெல்லாம் நிர்வாணம் வரும். அங்கங்கெல்லாம் நிர்வாணம் வரும். பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு வந்து உபதேசம் சொன்னான். என்ன வந்துச்சு? நிர்வாணம் வந்துச்சு. அதே மாதிரி நோவாவுடைய பசங்க எப்போ காம் அடுத்தவருடைய பாவத்தை போய் வெளியே சொல்றோம் நான் மாறினானோ அங்கே என்ன வந்துச்சு? நிர்வாணம் வந்துச்சு. அவனும் நிர்வாணத்தை போய் அறிவித்தான்னு இருக்கு. இங்கேயும் நிர்வாணத்தை அறிவிச்சான்னு இருக்கு. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டிக்கு முன்னாடி ஆடினாங்க. ஆடும்போது எப்படி ஆடினாங்க தெரியுமா? நிர்வாணமாக ஆடினாங்கன்னு இருக்குது. 32ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். எங்கெங்கெல்லாம் பிசாசு உள்ளே வருதோ நிர்வாணம் வரும். இப்போ சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு நுழைக்க தொடங்கி இருக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புகிறேன், அங்கே அனுப்புகிறேன்னு யார் கூப்பிட்டாலும் அனுப்பக்கூடாது. சபையில் நடக்கிற வாலிபர் கூட்டம் வேற, அங்கே நடத்துகிறாங்க, பஸ்ஸு பிடிச்சிட்டு போகிறோம், இங்கே நடத்துகிறாங்க. பார்த்து நடத்துகிற ஆள் யார்? அந்த இடத்துக்கு போனால் வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால் தானே, ஆடுறதுனால் தானே அல்ல, விசில் அடிக்கிறதுனால் தானே அல்ல. வாலிபனுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற கூட்டங்கள் கிடையாது. வாலிபனுடைய ஆத்மாவுக்கு தான் வசனம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அந்த கடைசி காலத்தில்னா, இந்த ஆரோன் பொன் கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு ஏன் நிர்வாணமாக்கினார் தெரியுமா? அவங்க விளையாடத் தொடங்கினார்கள். அந்த 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் புசித்து குடித்து விளையாடும்படி எழுந்திருத்தார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 32 தான் நினைக்கிறேன். அதுவும் 32ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எந்திரிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற எல்லா வாலிபர் கூட்டத்திலையும். சமாதான பலி இருக்கு, சர்வாங்க பலி இருக்கு, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணுங்க. அதாவது வசனம் கேட்கும் போது கேட்கட்டும், விளையாடும் போது விளையாடட்டும். கடைசியாக நிர்வாணத்தில் போய் நிற்கும். கடைசியாக எங்கே போய் நிற்கும்? நிர்வாணத்தில் போய் நிற்கும். இப்போ நம்ம சொன்னோம்னா நம்மெல்லாம் இப்போ வந்து பழமைவாதி ஆகிட்டோம். இவங்கெல்லாம் பிசாசுனுடைய உபதேசம் இன்னைக்கு புதுமைவாதி ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்றாரு வாலிபர் கூட்டத்தில், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து ஆடுங்கள். ஏன்னா பரலோகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பரலோகத்தில் நீயே இல்லடா. பரலோகத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதனால இங்கேயும் கிடையாது, எல்லாம் சேர்ந்து ஆடுங்க. கரெக்ட். ஆரம்பத்தில் துதித்தார்கள், அப்புறம் பாடினார்கள், அப்புறம் எல்லாம் சேர்ந்து விளையாடினார்கள். கடைசியா போகும்போது நம்பர் வாங்குவார்கள், முடிவில் நிர்வாணம் வரும். இன்னைக்கு தான் சபைக்குள்ள நடந்துட்டு இருக்குது. சபை என்பது தேவனுடைய மனவாட்டி. அதுக்குள்ள அடுத்தவன் விளையாடுறதுக்கு வேலை கிடையாது. இங்க இப்பவும் சொல்றேன், கீழே பொன் கண்ணுக்குட்டியில ஆடிக்கிட்டு இருக்கிறான், ஆடுற வரைக்கும் தெரியாது, ஆட்டம் போய்கிட்டே இருக்கும். மேலே ஒருத்தருக்கு கோபம் ஏறிக்கிட்டே இருக்குது, மேலே ஏறிக்கிட்டே இருக்கு கோபம். ஒரே கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாரு. அவங்ககிட்ட சொன்னார், கீழே போ, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னாரு. ஒரு கூட்டம் என்ன நினச்சிக்கிச்சு தெரியுமா? யுத்த சத்தம் கேட்கறது, யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பு கேட்கறதுனா யோசுவா, நீ தெரியாத ஆளா இருக்கடே, நீ எல்லாத்தையும் வெள்ளந்தியா பார்க்கறது. சில ஊழியக்காரங்க அப்படித்தான், எல்லாத்தையும் வெள்ளந்தியா பார்க்கறது. அப்படியாங்க? இதெல்லாம் எடுத்து சொன்னா தான் அவனுக்கு தெரியுது. இல்லைன்னா சில ஊழியக்காரங்களுக்கு எல்லாமே நல்லது தான். அதில் பெரிய ஊழியக்காரங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. அவங்க எதை பார்த்தாலும் ஓ சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் உள்ள பூந்துட்டான் பிசாசு. கண்ணுக்குட்டி உள்ள வந்துருச்சு, பொண்ணு கண்ணுக்குட்டி. மேலேருந்து ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு, கீழே போ, கெடுத்துட்டான். இவன் கீழே கற்பலகையை போட்டு உடைக்கிற வரைக்கும் கீழே இருக்கிறவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. மேலே ஒருத்தர் நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆகிட்டாருன்னு தெரியவே தெரியாது. இவன் ஆடுற ஆட்டம், குதிக்கிறான் குதி. இவன் குதிக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகலைன்றதுனால இவன் நினச்சிக்கிட்டான் நம்ம செய்யறதெல்லாம் சரி, நம்ம ஆடுறதெல்லாம் கரெக்டு, நம்ம குதிக்கிறதெல்லாம் சரி. ஆண்டவர் சொல்றாரு, குதி, குதிச்சுக்கிட்டே இரு, உன்னை நியாயம் தீர்க்க என் வசனம் வந்து கொண்டிருக்கிறது. மேலே கற்பலகைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்பயாவது கற்பலகையில் எழுதினாரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அக்கினியில இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நியாயம் தீர்க்க போகிற வசனம் வருது. ஆடுறவன் ஆடட்டும், குதிக்கிறவன் குதிக்கட்டும். ஒரு கூட்டம் மாத்திரம் மலையில் உட்கார்ந்து தேவனோடு கூட வசனத்தை வாங்கி கொண்டு இருக்கட்டும். அந்த கூட்டம் மட்டும்தான் பிழைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க விசுவாசிகள். இன்னைக்கு இல்லைங்க, அங்கே ஆக்சுவலாக பெரிய கூட்டம் போதே. ஆமாம், நரகத்துக்கு எப்பவும் பெரிய கூட்டம் தான் போகும், பரலோகத்துக்கு சின்ன கூட்டம் தான் போகும். கீழே அழியும் போது பெருசாக அழிஞ்சிச்சு, பேழைக்குள்ளே 8 தான் போச்சு. அதான் உண்மை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கூட்டத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க, இப்போ நடக்கிறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க. முடிவில் நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நியாயம் தீர்ப்பார். கடைசியாக நிர்வாணத்தில் தான் நிறுத்துவான். இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ தெரியாது. வேண்டுமென்றால் கர்த்தருக்கு சித்தமானால் இதை தீர்க்க தரிசனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிற இவர்கள் ஒரு நாள் நிர்வாணத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். எல்லாரையும் தப்பில்லேம்பா, குற்றம் இல்லேம்பா, கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டாரும்பா. பிள்ளைகளை மோசம் போக்குற ஒரு பெரிய கூட்டம் வெளியே சுத்திக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வித்து உள்ளே இருக்கிறது. நீ நானும் எப்படி இருப்போம் தெரியுமா? வாசிங்க முடிக்கலாம். நீங்களான மனவாட்டி, நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? ஏவாள் நிர்வாணமானாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, நல்லா கவனிங்க, அவனும் அங்கே களி கூர்ந்து சம டான்ஸ் விளையாடவும் எழுந்திருச்சார்கள். அவனும் சந்தோஷமாக தான் இருக்கான், நாமளும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், நாமளும் களி கூறுறோம். அவன் பரவச நிலைக்கு போயிடுறான்.
ஆடி டயர்ட் ஆகி தண்ணி குடிச்சு பயங்கரமாக போயிடுறான். நாமும் சந்தோஷமாக களி கூர்ந்து கர்த்தரை என்ன செய்வோம்? துதி செலுத்த கடவோம். ஆசிங்க. வந்தது அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த மணவாட்டியாகிய சபைக்கே கர்த்தர் வஸ்திரத்தை மேலே போட்டு வச்சிருக்கிறார். அந்த வஸ்திரம் பரிசுத்தவருடைய நீதி. இவன் நிர்வாணம், அவன் மேலே வஸ்திரம் இல்லை, ஆனால் உன் மேலே என் மேலேயும் நீதி என்கிற வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி இருக்கிறார். விசுவாசம் கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஞானசானம் எல்லா நீதிக்கும் கீழ்ப்படிங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நீதியாக இருக்கிறது. எந்த பரிசுத்தவானுடைய வஸ்திரம், நீதி என்பது ஒரு வஸ்திரம், அதை கொடுத்துருக்கிறாரு. நீ நான் நிர்வாணம் ஆக முடியாது. கர்த்தருடைய வசனம் வர 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 உங்கள் மேலே என் மேலேயும் மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் போட்டுக்கொண்டே வருவார். அவன் அவன் வார்த்தை உள்ள வர வர ஆண்ட நிர்வாணத்தை அங்கே கொண்டு வருவான். வஸ்திரம் களையப்படும் அங்கே. இதுதான் வித்தியாசம் மணவாட்டி சபைக்கு. அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணமாச்சு, இன்னைக்கு உள்ள சபை வஸ்திரம் போட தொடங்கிருச்சு. அன்னைக்கு உள்ள சபை நிர்வாணத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே பயந்துச்சு. இன்னைக்கு உள்ளது வஸ்திரத்தை போட்டிருக்கிறதுனால மணவாளன் மேலே பயம் இல்லை, அன்பு இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ தேவனோட சஞ்சரிக்கிறவனா மாறிட்ட, தேவன் மேலே அன்பாக மாறிட்டனா உனக்கு அந்த தேவனுடைய களி கூறுதல் உள்ளே வர தொடங்கும். நீங்கள் நானும் மணவாட்டியாக மாற தொடங்கிடுவோம். இன்றைக்கி சபை எந்த இடத்துல இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். உலகம் முழுக்க சபை மோசமாக போயிட்டுருக்கு. திருப்பி கடைசியாக ஒன்று நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. உலகம் முழுக்க சபை சோரம் போகலாம். ஏன்? சில பெரிய ஊழியக்காரர்கள் கூட இதில் சோரம் போகலாம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம், அவங்க கூட போகலாம். நீயோ வென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திரு, வசனத்தில் ஸ்திரப்படு. நீ எவ்வளோ வளரணுமோ அவ்வளோ வளர்றதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம சில நேரத்தில் தென்னை மரத்தை பார்த்து மாமரம் ஆசைப்படக்கூடாது. தென்னை மரம் இவ்வளோ பெருசாக வந்திருக்குதே, நம்ம ஏன் வரக்கூடாது? நமக்கு தென்னை மரத்தை விட காய் நிறையா காய்க்குதே, நம்ம ஏன் அப்படி வரக்கூடாது? ஆண்டவர் சொல்வார், நீ மாமரம், அது தென்னை மரம், அதுக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன், உனக்கு ஒரு உயரம் வச்சுருக்கேன், அதுக்கு சில கனிகளை வச்சுருக்கேன், உனக்கு சில கனிகளை வச்சுருக்கிறேன். நமக்கு வச்ச உயரத்தை வர கத்தர் வச்சதை இப்போ பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ 2 பேரும் ஒரே தோட்டத்தில் தானே இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே தண்ணி ஊற்றுனாங்க, 2 பேரும் ஒரே மண்ணில் தானே இருக்கீங்க, அது மட்டும் ஏன் உயரமாக வருது? நீ வளரல. உன்னை இப்படியே வசனம் பேசி பேசி உன்னை மட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. நீ ஆசைப்படு, உயரமாக வரணும் ஆண்டவரே, உயரமாக வரணும் ஆண்டவரேன்னு கேளும்பா. அப்படி தான் இன்றைக்கி கடைசி காலத்தில் ஏன் அமெரிக்காவில் ஊழியக்காரன் கார் வச்சுருக்கான், அமெரிக்காவில் ஊழியக்காரன் ஃப்ளைட் வச்சுருக்கான், நம்ம ஏன் வச்சுக்கல? நாம் கேட்கல, அதனால தான் வச்சுக்கல. நாம் கேட்டால் கர்த்தர் நமக்கும் ஃப்ளைட்டு தருவாருங்கிறான். டேய், நீ மாமரம், அது கொய்யா மரம், அது கேதுரு மரம், ஒவ்வொரு மரம் இருக்கு. இல்லை நோவாவுடைய பேழையை கொப்பேர் மரத்தில் தான் செஞ்சாங்க. நம்ம ஆசாரிப்பு கூடத்தையும் கொப்பேர் மரத்தில் தான் செய்யணும். டே, ஆசாரிப்பு கூடத்தை சித்தி மரத்தில் செய்யணும், அந்த கொப்பேர் மரத்தில் செய்யணும். எதில் செய்யணும்னு பரலோகம் நிர்ணயிச்சு வச்சிருக்கோ அதை அதில் தான் செய்யணும். இதுதான் பிசாசு காட்டுற ஆசை உனக்கு. இப்படிலாம் வசனம் பேசி உன்னை ஏமாத்துவாங்க. நீ கேர்ஃபுல்லாரு. அமெரிக்காவில் ஊழியக்காரன் ஃப்ளைட் வாங்கிட்டான், மலேசியாவில் அவங்கெல்லாம் பெரிய பெரிய காரில் போகிறாங்க, நீ மட்டும் ஏன் போல? இப்படி வசனம்னு சொல்லித்தான் உன்னை மட்டுப்படுத்திட்டாங்க. நீ கேட்டினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருப்பார். இப்போது பிசாசு, நீங்கள் கேட்ட உடனே பிசாசு நீங்கள் கேட்குறீங்க தெரிஞ்சோன்னே அவன் வந்துடுவான் உள்ள. நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீ போடான்றான் அவனை. என்ன மாமரம் நீ இப்படி இருக்க, நம்ம ஜிஎம்ஓ ப்ராடக்டாக மாறிடுவோம். ஜிஎம்ஓனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. நம்ம கொஞ்சம் சிலுமிசை வேலை செஞ்சோம்னா மரத்தை பெருசாக வளர்க்கலாம், நல்ல குண்டாக மாற்றலாம். இப்போ தென்னை மரத்தை, இப்போ அவன் சொல்கிறான், மாமரம் நீ பெரிய மரமாக மாற முடியாது, வேணா என்ன செய்யலாம், தென்னை மரத்தை குட்டையாக்கிடுவோம்.
தென்னை மரம் இப்போ எப்படி இருக்குது? குட்டையாக இருக்கு. பார்த்தியா, நம்ம எல்லாம் ஒரே அளவுக்கு வந்துட்டோம். ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஏமாந்துராத. உன்னை ஏமாத்துறவன் வேற யாரும் இல்லை, ஊழியக்காரன் போர்வையில் இருக்கிறவன் தான் ஏமாத்துவான். உனக்குன்னு கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு நிலம். உங்களுக்கு என்று ஒரு உயரம் வச்சிருக்கிறார். உங்களுக்குன்னு சில கனி கொடுக்கிற விஷயத்தை வச்சிருக்கிறார். அதிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த டேஸ்ட் வேற, இந்த டேஸ்ட் வேற. நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். நம்ம இப்படி தான் இருக்கணும்னு வச்சிருக்கிறார். உன்னை அமெரிக்காவில் இருக்கிற ஊழியக்காரனை மாதிரி ஆக்கணும், அமெரிக்காவில் இருக்கிற விசுவாசி மாதிரி ஆக்கணும்னா உன்னை அமெரிக்காலே கொண்டு போய் வச்சிருப்பார். பிறக்கும் போதே உன்னை என்ன பண்ணியிருப்பாரு? அமெரிக்காவில் பிறக்க வச்சிருக்க போறாரு. எதுக்கு இந்தியாவில் வச்சாரு? இங்கே நாம என்ன போடணும், என்ன சாப்பிடணும்னு அவருக்கு தெரியும். இங்கே நமக்கு அரிசி சாப்பிட்டா தான் ஒத்து வரும். அவன் சொல்லுவான், அரிசி ரொம்ப கெடுதி, ஓட்ஸ் சாப்பிடுங்கள். அமெரிக்காவில் ஓட்ஸ் சாப்பிடுகிறார்கள். இங்கே பீஸா சாப்பிடுங்க. என்ன ஸ்டைலாக பிடிச்சி சாப்பிட்ற மாதிரிங்க. நீங்கள் என்னங்க குழம்ப ஊற்றி பிசைஞ்சி கூட்டு பொரியெல்லாம் வச்சு, ஆக்சுவலி பாருங்கள், இந்த பீஸாவை எடுத்து அப்படி வாயில் 2 வச்சா எவ்வளோ அழகாக இருக்குது. செத்து போவ. என் ஜீனுக்கு எது ஒத்து வரும்னு பரலோகம் நிர்ணயம் பண்ணி என்னை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்க. நான் நார்த் இந்தியாவில் இருந்தால் கூட வாழ முடியாதுதான் என்னை கொண்டு சவுத் இந்தியாவில் வச்சுருக்கிறார் கர்த்தர். பரலோகத்துக்கு நல்லா தெரியும் யார் யாரை எங்கெங்கே எப்படி வச்சு எப்படி ஆசீர்வதிக்கணும். அவனுக்கு என்ன, இவங்க என்னமோ புதுசாக வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தாயின் கருவில் உருவாகும் போதே உனக்கு எனக்கு சார்ட் போட்டு ரெடி பண்ணி தான் கீழே வெளியே அமைச்சிருக்கிறார். இவன் உன்னை மாடிஃபை பண்ண பார்க்குறான். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மாதிரி ஸ்பிரிச்சுவலி மாடிஃபைட் பண்ண பார்க்குறான். உன்னை கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தைரியமாக சொல்லுங்க, கர்த்தர் இப்போவே என்னை நல்லா தான் வச்சுருக்காரு. உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன் போடே. இப்போவே ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் என்னை கோடீஸ்வரனை தான் வச்சிருக்கிறார். போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனக்கு என்ன தேவை என்பதை அன்றைக்கே கர்த்தர் அறிஞ்சிட்டாரு. அது இத்தனை வருஷம் கர்த்தர் தெளிவாக பாதுகாத்து கொண்டான்ட்டார். புதுசாக கொண்டாந்து உபதேசம் நுழைக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சபை வஞ்சிக்கப்படுமோ என்று நாங்கள் பயந்திருக்கிறோம். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவர் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஏன்னா கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள். ஆனாலும் இதை நான் உங்களுக்கு முன்பே சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சபைக்கு முன்னறித்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல சபை கொடுத்துருக்கிறார். நல்ல ஊழியக்காரர், நல்ல வசனம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நிலை நில்லுங்க. ஆடுறவனுக்கு பின்னாடி, ஓடுறவனுக்கு பின்னாடி, செழிப்புக்கு பின்னாடி, கள்ள உபதேசத்துக்கு பின்னாடி போயிடாதீங்க. ஒரு நாள் காணாமல் போவீர்கள். அல்லேலூயா. நாம் செபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். ஏந்திரிப்போமா. எல்லா கண்களையும் மூடுவோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கர்த்தர்கிட்ட கேளுங்க. நான் எப்போவுமே அந்த கேள்வி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிச்சிடணும் ஆண்டவரே. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக முடிவு பரியந்தம் ஓடிடணும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் இது. எத்தனையோ உபதேசத்தில் இருந்த ஊழியக்காரங்க, நல்ல உபதேசத்தில் இருந்த ஊழியக்காரங்க கூட வழி விலகி போயிட்டாங்க. மாயையான பிரசங்களுக்கு மயங்கிட்டாங்க. வஞ்சனையான வார்த்தைகளில் விழுந்து போயிட்டாங்க. அவர்களுக்குள் காயினுடைய வித்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய வித்தாகிய வசனம் நிலைத்திருக்கிறது. அது ஒரு நாளும் விழுந்து போகாது. கர்த்தர் உங்களை என்னையும் வசனத்தில் உருவாக்கி இருக்கிறார், கட்டி இருக்கிறாரு. அந்த வசனம் உங்களை என்னையும் பாதுகாக்கும். கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் உங்களை என்னையும் தாழ விடாது. அது தூக்கி எடுத்துடும், அது மீட்டுடும், அது கொண்டு போய் பரலோகத்திலையும் சேர்த்துடும். ஆனால் நீங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தோட்டத்துக்குள்ளே சர்ப்பம் வராதபடி, உங்கள் வீட்டுக்குள்ளே கள்ள உபதேசம் டிவி வழியாகவோ யூடியூப் வழியாகவோ வராதபடி கேர்ஃபுல்லாக இருங்க. இதோ காலம் சமீபம். இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த பாடு. எல்லா காலத்திலும் சபைக்கு இந்த மாதிரி உபதேச பிரச்சனை வந்திருக்குது.
இப்போ கடைசி காலத்தில் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். மிக மோசமாக பிசாசினுடைய தாக்கம் கள்ள உபதேசம் சபைக்கு நேரம் திரும்பி இருக்கு. இதுதான் நாம் பத்திரமா சபையை பாதுகாக்க வேண்டிய காலம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்.